கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோருடைய குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்க தடை இல்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கரூரில் இன்று நடைபெறக்கூடிய விழாவில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அரசு பணி நியமனம் வழங்கப்பட இருக்கு. தாவேக கூட்டத்தில் உயிரிழந்தோருடைய குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்குவதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தற்காலிகமாக அரசு பணி வழங்க தடையில்லை என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அரசின் கொள்கை முடிவில் தலையிட விரும்பவில்லை என்றும் நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகின்றோம். அரசின் பணி நியமனம் தற்காலிகமானதுதான், நியமனத்தின் மீதான இறுதி முடிவை நீதிமன்றம் எடுக்கும் என்றும் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. வழக்குல தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தையும் தாமாக முன்வந்து சேர்த்தது உயர்நீதிமன்றம். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்க தாவேக அரசு முடிவு செய்திருந்த நிலையில் அதற்கு தடையில்லை என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. வழக்கு விசாரணையை ஜூலை 21ஆம் நாளுக்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோருடைய குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்க தடையில்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கரூரில் இன்று நடைபெறக்கூடிய விழாவில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அரசு பணி நியமனம் வழங்கப்பட இருக்கு. தாவேக கூட்டத்தில் உயிரிழந்தோருடைய குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்குவதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தற்காலிகமாக அரசு பணி வழங்க தடையில்லை என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அரசின் கொள்கை முடிவில் தலையிட விரும்பவில்லை என்றும் நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகின்றோம். அரசின் பணி நியமனம் தற்காலிகமானதுதான், நியமனத்தின் மீதான இறுதி முடிவை நீதிமன்றம் எடுக்கும் என்றும் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. வழக்குல தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தையும் தாமாக முன்வந்து சேர்த்தது உயர்நீதிமன்றம். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்க தாவேக அரசு முடிவு செய்திருந்த நிலையில் அதற்கு தடையில்லை என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. வழக்கு விசாரணையை ஜூலை 21ஆம் நாளுக்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோருடைய குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்க தடையில்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கரூரில் இன்று நடைபெறக்கூடிய விழாவில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அரசு பணி நியமனம் வழங்கப்பட இருக்கு. தாவேக கூட்டத்தில் உயிரிழந்தோருடைய குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்குவதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தற்காலிகமாக அரசு பணி வழங்க தடையில்லை என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அரசின் கொள்கை முடிவில் தலையிட விரும்பவில்லை என்றும் நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகின்றோம். அரசின் பணி நியமனம் தற்காலிகமானதுதான், நியமனத்தின் மீதான இறுதி முடிவை நீதிமன்றம் எடுக்கும் என்றும் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. வழக்குல தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தையும் தாமாக முன்வந்து சேர்த்தது உயர்நீதிமன்றம். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்க தாவேக அரசு முடிவு செய்திருந்த நிலையில் அதற்கு தடையில்லை என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. வழக்கு விசாரணையை ஜூலை 21ஆம் நாளுக்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோருடைய குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்க தடையில்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கரூரில் இன்று நடைபெறக்கூடிய விழாவில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அரசு பணி நியமனம் வழங்கப்பட இருக்கு. தாவேக கூட்டத்தில் உயிரிழந்தோருடைய குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்குவதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தற்காலிகமாக அரசு பணி வழங்க தடையில்லை என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அரசின் கொள்கை முடிவில் தலையிட விரும்பவில்லை என்றும் நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகின்றோம்.
அரசின் பணி நியமனம் தற்காலிகமானதுதான், நியமனத்தின் மீதான இறுதி முடிவை நீதிமன்றம் எடுக்கும் என்றும் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. வழக்குல தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தையும் தாமாக முன்வந்து சேர்த்தது உயர்நீதிமன்றம். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்க தாவேக அரசு முடிவு செய்திருந்த நிலையில் அதற்கு தடையில்லை என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. வழக்கு விசாரணையை ஜூலை 21ஆம் நாளுக்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோருடைய குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்க தடையில்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கரூரில் இன்று நடைபெறக்கூடிய விழாவில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அரசு பணி நியமனம் வழங்கப்பட இருக்கு. தாவேக கூட்டத்துல உயிரிழந்தோருடைய குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்குவதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தற்காலிகமாக அரசு பணி வழங்க தடையில்லை என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அரசின் கொள்கை முடிவில் தலையிட விரும்பவில்லை என்றும் நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகின்றோம். அரசின் பணி நியமனம் தற்காலிகமானதுதான், நியமனத்தின் மீதான இறுதி முடிவை நீதிமன்றம் எடுக்கும் என்றும் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. வழக்குல தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தையும் தாமாக முன்வந்து சேர்த்தது உயர்நீதிமன்றம். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்க தாவேக அரசு முடிவு செய்திருந்த நிலையில் அதற்கு தடையில்லை என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. வழக்கு விசாரணையை ஜூலை 21ஆம் நாளுக்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை.